அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஒரு நாட்டின் பொருளாதாரம் எண்களால் மட்டுமே உயராது. அந்த நாட்டின் அரசியல் பண்பாடு மாறும்போதுதான் பொருளாதாரமும் மக்களின் நம்பிக்கையும் ஒன்றாக எழுச்சி பெறும். இன்று இலங்கை மீண்டும் உலக வங்கியின் உயர் நடுத்தர வருமான நாடுகள் பட்டியலில் இடம் பிடித்திருப்பது வெறும் புள்ளிவிபர செய்தி அல்ல. அது பல ஆண்டுகளாக ஊழல், வீண் செலவு, அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றால் சோர்ந்து போன ஒரு நாட்டின் மீளெழுச்சியை சுட்டிக்காட்டும் முக்கியமான வரலாற்று தருணமாகும். இந்த சாதனையின் பெருமதியை உணர அதன் பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1988 ஆண்டு இலங்கை குறைந்த வருமான நாடாக வகைப்படுத்தப்பட்டது. 1997 ஆண்டு கீழ் நடுத்தர வருமான நாடாக முன்னேறியது. 2018 ஆண்டில் ஒரு ஆண்டுக்கு மட்டும் உயர் நடுத்தர வருமான நாடு என்ற நிலையை அடைந்தது. ஆனால் 2019 முதல் 2025 வரை மீண்டும் கீழ் நடுத்தர வருமான நாடாக பின்னடைவை சந்தித்தது. இன்று உலக வங்கியின் புதிய வகைப்படுத்தலின் மூலம் இலங்கை மீண்டும் உயர் நடுத்தர வருமான நாடுகளின் வரிசையில் இணைந்துள்ளது. இது வெறும் தரவரிசை மாற்றமல்ல, ஒரு நாடு நெருக்கடியிலிருந்து மீண்டு எழுவதற்கான சர்வதேச அங்கீகாரமாகும். உலக வங்கியின் தற்போதைய வருமான வகைப்படுத்தலின்படி ஒருவருக்கான மொத்த தேசிய வருமானம் $1175 அமெரிக்க வரை உள்ள நாடுகள் குறைந்த வருமான நாடுகளாகவும், $1176 முதல் $4635 வரை உள்ளவை கீழ் நடுத்தர வருமான நாடுகளாகவும், $4636 முதல் $14376 மேல் உள்ளவை உயர் வருமான நாடுகளாகவும் வகைப்படுத்தப்படுகின்றன. உலக வங்கியின் மதிப்பீட்டின்படி இலங்கையின் ஒருவருக்கான மொத்த தேசிய வருமானம் தற்போது $4670 அமெரிக்க பதிவாகியுள்ளது. அதாவது உயர் நடுத்தர வருமான நாடுகளுக்கான குறைந்தபட்ச வரம்பான $4636 இலங்கை மீண்டும் கடந்துள்ளது. மிகச்சிறிய வித்தியாசத்தில் எட்டப்பட்டாலும் இந்த இலக்கு பொருளாதார மீட்சியின் வலுவான அடையாளமாகும். உலகளவில் வகைப்படுத்தப்பட்டுள்ள 218 பொருளாதாரங்களில் 87 நாடுகள் உயர் வருமான நாடுகளாகவும், 59 நாடுகள் உயர் நடுத்தர வருமான நாடுகளாகவும், 47 நாடுகள் கீழ் நடுத்தர வருமான நாடுகளாகவும், 25 நாடுகள் குறைந்த வருமான நாடுகளாகவும் உள்ளன. அந்த 59 உயர் நடுத்தர வருமான நாடுகளின் பட்டியலில் இலங்கை, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஜோர்தான் மற்றும் மைக்ரோனேஷியா போன்ற நாடுகளுடன் மீண்டும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். 2022 ஆண்டு உலகமே கவலையுடன் பார்த்த பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்பிலிருந்து இலங்கை மிக குறுகிய காலத்தில் மீட்சி பாதையை உருவாக்கியது. 2025 ஆண்டில் 5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்ததன் விளைவாக இதுவரை கீழ் நடுத்தர வருமான நாடாக வகைப்படுத்தப்பட்டிருந்த இலங்கையை உலக வங்கி மீண்டும் உயர் நடுத்தர வருமான நாடாக வகைப்படுத்தியுள்ளது. எனவே இந்த புதிய அங்கீகாரத்தின் பின்னணியில் 2025 ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி முக்கிய பங்காற்றியுள்ளது. இது தற்செயலாக நிகழ்ந்த மாற்றமல்ல. பொருளாதார ஒழுக்கம், நிர்வாக சீர்திருத்தங்கள், தொழில் மற்றும் சேவை துறைகளின் மீட்சி, சுற்றுலாத்துறையின் புத்துயிர்ப்பு, நிதித்துறையின் நிலைபேறு மற்றும் மக்களின் தியாகம் ஆகிய அனைத்தும் இணைந்து உருவாக்கிய வெற்றியாகும். ஆனால் இந்த வளர்ச்சியின் பின்னால் இன்னும் ஆழமான ஒரு காரணம் இருக்கிறது. அது அரசியல் கலாசாரத்தின் மாற்றம். நீண்டகாலமாக அரசியல் அதிகாரம் என்பது சலுகைகள், ஆடம்பரம், பொதுமக்களின் பணத்தை தனிப்பட்ட வசதிகளுக்கு பயன்படுத்தும் உரிமை என்ற தவறான எண்ணம் நாட்டில் வேரூன்றியிருந்தது. அந்த பழைய அரசியல் நடைமுறையை சவாலுக்கு உட்படுத்தியதே இன்று உருவாகியுள்ள இந்த மாற்றத்தின் அடித்தளம் என்று பலர் கருதுகின்றனர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல்வாதிகளுக்கான
பல சலுகைகள் குறைக்கப்பட்டன. அமைச்சர்களுக்கான இரட்டை சம்பள நடைமுறை நிறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறை நீக்கப்பட்டது. எரிபொருள் ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான விசேட செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டன. அரசியல் என்பது சலுகைக்காக அல்ல, சேவைக்காக என்ற புதிய அரசியல் பண்பாட்டை நடைமுறையில் நிலைநிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கான அடையாளமாக ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு ஆம்புலன்ஸ் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் புதிய அரசியல் கலாசாரத்தின் குறியீடாக பார்க்கப்பட்டது. அதிகாரம் என்பது ஆடம்பரத்திற்காக அல்ல, மக்களின் தேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த செயல் வெளிப்படுத்தியது. ஊழல் குறையும் போது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. அரசுக்கு செலவுகள் ஒழுங்குபடுத்தும் போது அபிவிருத்திக்கான வளங்கள் உருவாகின்றன. சட்டத்தின் ஆட்சி வலுப்பெறும் போது பொருளாதாரத்திற்கு நிலைத்தன்மை கிடைக்கிறது. அரசியலில் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் போது மக்களின் நம்பிக்கையும் சர்வதேசத்தின் நம்பிக்கையும் ஒன்றாக உயர்கின்றன. அதுவே இன்று இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான அடிப்படை சக்தியாக மாறியுள்ளது. ஆயினும் இந்த வெற்றி இறுதி இலக்கு அல்ல, இது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் மட்டுமே. தற்போதைய சுமார் 5% பொருளாதார வளர்ச்சியை அடுத்த ஆண்டுகளில் 7% முதல் 8% வரை உயர்த்த வேண்டும் என்ற ஜனாதிபதியின் இலக்கு வெறும் அரசியல் முழக்கமாக அல்லாமல் தொடர்ச்சியான நல்லாட்சி, நிதி ஒழுக்கம், உற்பத்தி, முதலீடு மற்றும் மக்களின் ஒத்துழைப்பு ஆகியவற்றால் அடைய வேண்டிய தேசிய இலக்காகும். பொருளாதார மீட்பு என்பது அரசாங்கத்தின் வெற்றி மட்டுமல்ல, அது தொழிலாளியின் வியர்வை, விவசாயியின் உழைப்பு, வெளிநாடுகளில் உழைக்கும் இலங்கையர்களின் பங்களிப்பு மற்றும் நாட்டை விட்டு கைவிடாமல் நம்பிக்கையுடன் நின்ற மக்களின் வெற்றியாகும். இந்த தருணத்தில் நாம் மீண்டும் திருக்குறளை நினைவு கூற வேண்டும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த குறள் பேராசை, ஊழல், வெகுளி, பிறருக்கு துன்பம் தரும் சொல் ஆகியவற்றை விலக்கி வாழ்வதே உண்மையான அறம் என்று போதிக்கிறது. இந்த அறநெறி ஒரு தனி மனிதனுக்கு பொருந்துவது போலவே ஒரு அரசாங்கத்திற்கும் பொருந்துகிறது. பேராசையை விட பொறுப்புணர்வும், ஆடம்பரத்தை விட சிக்கனமும், ஊழலை விட நேர்மையும், சுயநலத்தை விட மக்கள் நலனும் அரசியலின் அடிப்படையாக மாறும்போது பொருளாதார வளர்ச்சி வெறும் புள்ளி விவரமாக இல்லாமல் மக்களின் வாழ்க்கையில் உணரப்படும் மாற்றமாக மாறும். அதுவே இன்று இலங்கை உலகிற்கு வழங்கும் மிகப்பெரிய நம்பிக்கையின் செய்தியாகும்.